ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகனே துணை. இன்னைக்கு பழைய முதிர்ச்சோலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருக பக்தர்களின் மனம் கவர்ந்த வகையில் அமைந்த தலம் இது. பசுமையான சூழலில் மலை மீது அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் வள்ளி தேவயானியுடன் தம்பதி சமேதராக முருகப்பெருமான் அருள் புரிந்து வருகிறார். அழகர் கோவில் மேல் சுமார் 4 கிலோமீட்டர் உயரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது திருத்தலம். தொடக்க காலத்தில் முருகன் அம்சமான கருதப்படும் வேலுக்குத்தான் இங்கு அபிஷேகம் வழிபாடு நடைபெற்றது. தற்போது சிலை ரூபத்தில் பிரதிஷ்டை செய்த வணங்கும் முறை உள்ளது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிறுவனாக வந்து நாவல் மரத்திலிருந்து நாவல் பழங்களை உதிர்த்து தமிழ் மூதாட்டி ஔவையிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டு வாழ்வின் தத்துவத்தை விளக்கிய தலம் இது. பழம் உதிரு சோலை என்பதே பழமுதிர் சோலை என்பதென்றது. இதன் அருகே உள்ள நுப்புர கங்கை என்னும் பிரசித்தி பெற்ற தீர்த்தம் உள்ளது. இதன் உற்பத்தி ஸ்தானத்தை இன்னும் கண்மறையே முடியாததே இதன் சிறப்பு. இங்குள்ள தீர்த்தங்களுக்கு காவல் தெய்வமாக ராக்காயி அம்மன் உள்ளார். இவருக்கு அமாவாசை தினம் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. பழமுதிர்ச்சோலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அழகர் கோவில் பிரசித்தி பெற்றது என்பதால் இங்கு வரும் பக்தர்கள் ஏராளம். நன்றி.